ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹனாஸ் குக்கிங். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு 5 நாள் ஆக்சுவலாக எங்களுக்கு இது ஃபாஸ்டிங் டைம். இஃப்தாரில் நாங்கள் என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணி ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும்னு உங்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனால் ஷார்ட்ஸில் தான் போட்டேன். ஆனால் இன்றைக்கி வந்து மெயின் வீடியோவாக நாங்கள் இந்த 5 டேஸாக என்ன இஃப்தாருக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோன்னு உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே இஃப்தார் இருந்தால் ஒரு ஜூஸ் முக்கியங்க. அது ஃப்ரெஷ் ஜூஸாக இருந்தால் ரொம்ப ஓகே. இப்போ வந்து சமீபமாக நன்னாரி சர்பத் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இன்றைக்கின்னு இல்லைங்க, அது ரொம்ப நாளாகவே எனக்கு விவரம் தெரிஞ்சு நன்னாரி சர்பத் ரொம்ப ஃபேமஸ். அது எப்போவுமே 2 கிளாஸ் கலக்கிடுவோங்க. எப்போவுமே நம்ம வந்து முக்கியமாக இருக்க வேண்டியது நோன்பு திறந்துட்டு 2 பேர்ச்சம்பழம் இல்லை, ஏதாவது ஒரு பழம். ஆனால் பேர்ச்சம்பழம் சாப்பிட்டு அது வாழையடி வாழையாக வழக்கமாக வந்துருச்சு. அதனால 2 பேர்ச்சம்பழம், தண்ணி, அதுக்கப்புறம் ஜூஸ் குடித்து முடிச்சுட்டு தான் அடுத்தடுத்து நம்ம என்ன சாப்பிட்ணுமோ, நோம்பு கஞ்சியாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரூட் வகைகளாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து சாப்பிட்டுக்குறோம். இப்போ இந்த நன்னாரி சர்பத்து தான் 12 அவசியம் இல்லைங்க. கடல் பாசி வச்சு அதில் சர்பத் செய்யலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரோஸ் மில்க் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நிறைய க்ரெஸ் ஐட்டம், இந்த கிரேப்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்ட்ராபெரி, பைனாப்பிள், இந்த மாதிரி க்ரெஸ் ஐட்டம் இருக்குது. அதில் கூட ஜூஸ் கலந்துக்கலாம். இப்போ வந்து நன்னாரி ஜூஸ் எப்போவுமே கலந்துருவோம். இது எப்போவுமே நாங்கள் இந்த 5 டேஸாக நன்னாரி சர்பத்துனா நன்னாரி சர்பத், இல்லாட்டி ஃப்ரெஷ் ஜூஸு, நம்ம நார்த்தங்காவில் சர்பத்து ஜூஸ் செய்யலாம். சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நம்மளுக்கு எப்போவுமே நார்மலாக செய்கிறதுங்க. இன்றைக்கி நாங்கள் 15th டே என்ன செஞ்சோன்னா, தேங்காய் இளநீர் இருக்குல்ல, இளநீரை தான் 15th டேக்கு நாங்கள் வந்து சர்பத்துக்கு பதிலாக நாங்கள் இளநீர் சாப்பிட்டோம். ஏன்னா இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்குல்ல, நீர் சத்து கம்மியாகும் தண்ணி குடிக்காமல் இருக்கிறதுனால. அதனால இளநீர் சாப்பிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து பள்ளியாசலில் வாங்கின கறிக்கஞ்சிங்க. 15ஆம் கிழமைன்றதுனால எங்கள் அதிராமட்டத்தில் எப்போவுமே கறிக்கஞ்சி தான் போடுவாங்க. போய் வாங்கினா கறிக்கஞ்சியாக தான் இருக்கும். தலைக்கறியானோ இல்லை நம்மளுக்கு ஆட்டுக்கால் வச்சு எல்லாமே கறிக்கஞ்சியாக தான் இருக்கும். இது வந்து நம்ம போண்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, நம்ம மெதுவடையில் வடையாக போடுவோம், அதை போண்டாவாக போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த இளநீர்லாம் எடுத்துகிட்டு வழுக்க தேங்காய் இருக்கும்ல, அதுவும் அப்புறம் ஃப்ரூட்டில் வந்து நம்மளுக்கு தர்பூசணி, வாட்டர் மெலன் தாங்க இன்றைக்கி நாங்கள் 15th டேக்கு வச்சு திறந்தது. எப்போவுமே நாங்கள் நோம்புக்கு அந்த நியத்து சொன்னதுக்கப்புறம் 2 பேர்ச்சம்பழம், அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் ஜூஸு, அப்புறம் நம்ம வடை, நம்ம நோம்பு கஞ்சி, அப்புறம் ஃப்ரூட் எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிடுவோம். இந்த 15ஆம் கிழமை எங்களுக்கு சிறப்பாக போயிருந்துச்சுங்க. அப்புறம் தர்பூசணி பழம் நேற்று 14th டேக்கு தான் நாங்கள் வாங்கினோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தர்பூசணி பழம் சூப்பராக இருந்துச்சுன்னு பார்த்தோம். ஆனால் உள்ளே வந்து கொஞ்சம் காயாக தான் இருந்துச்சு. நோம்பு திறந்ததுக்கப்புறம் தண்ணி சத்து அதிகம் நிறைந்து உள்ள நீங்கள் பழம்லாம் எடுத்துக்கலாம். இது முலாம்பழம், அப்புறம் இந்த மாதிரி பழம்லாம் ஃப்ரூட்ஸ் ஐட்டம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு நீர் சத்து நம்ம உடம்புல குறையாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பழம் வாங்கினதில் கொஞ்சம் வந்து எங்களுக்கு காயாக கிடச்சிருச்சு. எப்போவுமே இந்த தர்பூசணி பழம் வெட்டாமல் வாங்கக்கூடாது, வெட்டி தான் பார்த்து வாங்கணும். ஆனால் அந்த ஒரு சிகப்பாக இருக்கிற இடம்லாம் இனிப்பாக இருந்துச்சு. இது ஜூஸ் போட்டு சாப்பிட்டோம், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து 14th டேக்கு நாங்கள் என்ன வச்சு திறந்தோன்னா, இன்றைக்கி நாங்கள் எங்கள் வீட்டில் எதுவுமே போடலைங்க, கடையில் தான் வாங்கினோம். எப்போவுமே அதிராமட்டம்னாலே ஃபேமஸானது சமோசாவும் அப்புறம் கறி ஐட்டம் தான், இந்த இறால் வடையும் தான். இப்போ வந்து காமிக்கிறது உங்களுக்கு 14வது கிழமை நாங்கள் இஃப்தாருக்கு எண்ணெய் வச்சு திறந்தோம்னா, இந்த நோம்பு கஞ்சி வந்து நாங்கள் வந்து பள்ளியாசலில் வாங்கினது தான். அப்புறம் கடல் பாசி செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சோம்னா, மல்லி சட்னி தாங்க செஞ்சோம். நீங்கள் நார்மலாகவே பள்ளியாசலுக்கு போய் திறந்தீங்கன்னா அங்கே எப்போவுமே சட்னி இல்லாமல் இருக்காது. அந்த சட்னி தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி வந்து நார்த்தங்காவில் தாங்க ஜூஸ் போட்டிருக்கோம். என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்து விட்டுருந்தாங்க, அதனால் நார்த்தங்காவில் ஜூஸ் போட்டிருந்தோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வாட் சமோசா கறி போட்டிருப்பாங்க. இது வந்து பேர்ச்சம்பழம். பக்கத்தில் உள்ளது இறால் வடைனாலே அதிராமட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் எப்போ ஊருக்கு போனாலும் இறால் வடை, வாட் சமோசா, அப்புறம் கறி சமோசா வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டேன். இது வந்து கறி சமோசாங்க. சிக்கன் சமோசா தான். உள்ளே வந்து சிக்கன் வந்து ஸ்டஃப்டாக இருக்கும். ஒன்று வந்து நார்மல் சமோசா. அது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று வாங்கி கடையில் வாங்கி தான் நாங்கள் வந்து நோன்பு திறந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. 14ஆம் கிழமை நாங்கள் சிறப்பாக நோன்பு திறந்து முடிச்சாச்சு. இஃப்தாருக்கு நல்லபடியாக சிறப்பாக திறந்து முடிச்சாச்சு. ரொம்ப கொஞ்சம் ஃப்ரூட் இல்லாததுக்கு நாங்கள் கடைப்பாசி வீட்டிலே செஞ்சுக்கிட்டோம். இது தாங்க 14th டே எங்கள் வீட்டில் ரெசிபி. உங்கள் வீட்டில் இந்த மாதிரி என்ன செய்வீங்கன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கடையில் வாங்குவீங்களா இல்லை வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்குவீங்களான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து 13th டே நாங்கள் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணோம். பருப்பு வடை போட்டோம், கொய்யாப்பழம் பழத்துக்கு வச்சுருக்கோம், 2 பேர்ச்சம்பழம் எப்பவும் போல். நோம்பு கஞ்சி வந்து நாங்கள் பள்ளியாசலில் வாங்கினது தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி. அது வந்து நாங்கள் கறி கஞ்சி தான், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. 14ஆம் கிழமை சூப்பராக இருந்துச்சு. சட்னி வந்து அம்மா வீட்டில் ப்ரிப்பரேஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு வந்து வடையும் நம்ம வீட்டில் போட்டது தான்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சட்னி இன்றைக்கி நல்லா அமைஞ்சிருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சர்பத் வந்து வீட்டில் போட்டது தான். வடை வந்து பருப்பு வடை சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு, சாஃப்டாக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. பருப்பு வடை செஞ்சதோட அடுத்து நம்ம ஃப்ரூட்டுங்கிறது கொய்யாப்பழம் தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். கொய்யாப்பழம் நறுக்கி வச்சு 2 பேரிச்சம்பழம் சாப்பிட்டு அப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம நோம்பு கஞ்சி, வடை, அப்புறம் அதுக்கு தொட்டுக்கிற சட்னி எல்லாம் சாப்பிட்டோங்க. இதுதான் 14th டேக்கு நாங்கள் நோம்பு திறக்கிறப்ப இஃப்தாருக்கு வச்சது. இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 13th டே, 13வது நாள் நம்மளுக்கு இஃப்தார் நிகழ்ச்சிக்கு என்ன செஞ்சோம்னா நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நாங்கள் உளுந்த வடை செஞ்சோங்க. இந்த உளுந்த வடை ஒரு ட்ரிக்கோடு தான் நாங்கள் போட்டோம். அது என்ன ட்ரிக்குன்னு உங்களுக்கு உடனே காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி ஒரு பாக்ஸோ இல்லை டப்பா பின்னாடி எடுத்து அதில் கவர் போட்டு தண்ணியை வச்சு துடைச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு அளவாக உருண்டையாக மாவு எடுத்து இந்த மாதிரி வச்சு தட்டிட்டு ரவுண்டு போட்டு இந்த எண்ணெய்க்குள்ளே போட்டிங்கன்னா சூப்பராக விழுந்துடும். இது நம்ம மிஷினில் எப்படி நம்ம வடை போட்டால் இருக்குமோ அதே மெத்தட் தான் இந்த வடை போடுறது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி வடை போட்டு நம்ம சுட்டு வச்சாச்சு. இதே மெத்தடில் நீங்களும் போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நாங்கள் நோம்பு கஞ்சி நம்ம பள்ளியாசில் தான் வாங்கினோம். இன்றைக்கி நோம்பு கஞ்சி அருமையாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. வடை சூப்பராக சுட்டு வச்சாச்சு பாருங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் இனிமேல் போடுங்க, அதான் ஈஸி மெத்தட். இன்றைக்கி ஜூஸில் என்ன ஐட்டம் வச்சுருக்கோம்னா கொத்தமல்லி ஜூஸ் தான் வச்சுருக்கோம். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஃப்ரெஷ்னஸாக இருக்கட்டும்னு கொத்தமல்லி ஜூஸு, அதோட பேரிச்சம்பழம், நம்மளுக்கு இன்றைக்கி கொய்யாப்பழம் தான், நம்ம வீட்டிலையே செஞ்ச மல்லி சட்னிங்க. எப்போவுமே வீட்டில் மல்லி சட்னி இல்லாமல் இருக்காது. நீங்கள் வந்து அதிகமாக நம்ம சமையலில் கொத்தமல்லி புதினா எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம உடம்புக்கு நல்லது, நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம முகத்துக்கு நல்ல புத்துணர்ச்சியாகவும் நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். அதனால நீங்கள் நோம்பு திறங்குறப்ப இந்த மல்லி சட்னி, மல்லி ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. புதினா மல்லியில் ஜூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து 12th டே நாங்கள் செஞ்ச இஃப்தார் ரெசிபி. 12வது நாள் இஃப்தாருக்கு நாங்கள் என்ன செஞ்சேன்னு காமிக்கிறேன். நோம்பு கஞ்சி நம்ம பள்ளியாசலில் தான் வாங்கினோம். ஒரு தடவை வேறு பள்ளியாசலில் இருக்கும், அதனால் எல்லோ கலராக இருக்கும். இந்த தடவை வேறு பள்ளியாசல், அதனால் இன்றைக்கி வந்து வெள்ளையாக இருக்குது. அப்புறம் எப்பவும் போல் 2 பேரிச்சம்பழம், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி வச்சுருக்கிறது நன்னாரி சர்பத்து தான். நெக்ஸ்ட்டு வந்து பக்கோடாங்க. கடல மாவில் பக்கோடா செஞ்சுருந்தோம், சூப்பராக இருந்துச்சு. பருப்பும் கொஞ்சம் அரைச்சி போட்டு செஞ்சுருந்தோம். இந்த ரெசிபி செம்மையாக இருந்துச்சு. நோம்பு கஞ்சிக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது வீடியோ உங்களை வந்து சேரும். நெக்ஸ்ட்டு ஒரு அருமையான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் பாய்.